இந்த ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஒரு 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா யூதர்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். எப்படி நான் நேற்று எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவங்க லீவ் விட்டால் மட்டும் ஒரு வாரம் ஃபுல்லாக லீவ் விட்டுறாங்க. அங்கே ஒமான்ல இப்படி தான், ஈது லீவ் விட்டால் மொத்தமாக 9 நாள் லீவ் விட்டுருவாங்க. ஏன்னா அவங்க எல்லாத்தையும் வந்து ரொம்ப ஒரு லாங் செலிப்ரேஷனை தான் பார்ப்பாங்க. யூதர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான பண்டிகைகள் இருக்குது. பூரீம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பூரீம் பண்டிகை அது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தர் ராஜாத்தியோட காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை ஆமான் கையிலிருந்து விடுவித்ததை நினைவு கூறுமாய் காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணினதுனால ஒரு பெரிய விடுதலை வந்ததை நினைவு கூறும் விதமாக பூரீம் பண்டிகை கொண்டாடுறாங்க. சரியா? எக்கால பண்டிகை இருக்கிறது, ஆசரிப்பு கூடார பண்டிகை இருக்கிறது. அது மாதிரி இந்த ஏப்ரல் 12லேருந்து 20 வரைக்கும் இந்த 7 நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு முக்கியமான பண்டிகை. அது என்னன்னா பஸ்கா பண்டிகை. என்ன பஸ்கா பண்டிகை? பாஸ் ஓவர், இங்கிலீஷ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஓவர், கடந்து போகிற பண்டிகை என்று சொல்லி அவங்க அதை ஆசரிக்கிறாங்க. அது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நியமமாக இருக்கிறது. கர்த்தர் சொன்ன நியமம். இது ஒரு ஆராதனை. பாருங்க யாத்ராகமத்தில், கண்டிப்பாக யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்க. அதிகாரம் 17வது வசனம் 25ஆம் வசனம் வாசிங்களேன். 25 இந்த ஆராதனை கை கொள்ள கடவீர்கள். சொல்லுங்க, இந்த ஆராதனை, அதாவது பஸ்கா என்பது ஒரு ஆராதனை. இட்ஸ் a worship. என்ன, இதை ஒரு நியமமாக தேவாதி தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு கொடுத்தார். பஸ்கா பண்டிகை எத்தனை பேருக்கு தெரியும்? அது என்னன்றது தெரியாதா? ஆட்டுக்குட்டி அடிச்சு சாப்பிட்டு நல்லா சந்தோஷமா இருந்து. சரி, நான் இந்த பஸ்கா பண்டிகை கொஞ்சம் ஆழமாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு, அதனால நமக்கு என்ன, எதுக்கு நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. இந்த 12ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க சீக்கிரமாக. இந்த மாதம் உங்களுக்கு பிரதான மாதம். இது உங்களுடைய வருஷத்தின் முதல் மாதமா இருப்பதாக. நமக்கு வருஷத்தோட முதல் மாசம் என்ன? ஜனவரி. இங்கிலீஷ்ல, தமிழ்ல தையா சித்திரையா? இதுலயே பெரிய டிபேட் ஓடிட்டே இருக்குது. சரி, தையோ சித்திரையோ, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் சொல்லி இப்போ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அஃபீஷியலாக. சரி, அதே போல இஸ்ரவேலருக்கு அவங்க வருடத்தோட முதல் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மாதம். சொல்லுங்க, நிசான் மாதம். ஹல்லேலூயா. இந்த நிசான் மாதம் என்பது அவருடைய வாழ்க்கையில, இஸ்ரவேல் ஜனங்களோட வாழ்க்கையில மிகவும் ஒரு முக்கியமான பிரதானமான மாதம். ஆண்டவர் சொல்றார், இந்த மாதம் உங்களுக்கு என்னவா இருக்கணும்? பிரதானமான மாதமா இருக்கணும். வாசிங்க. சரி, இங்க 2வது ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாசம் உங்களுக்கு பிரதானமான மாசம். இந்த மாசம் எந்த தேதியில சொல்றாரு? 10ஆம் தேதியில. யாரா? வீட்டு தலைவர்கள். எத்தனை வீட்டு தலைவர்கள் இங்க இருக்கிறீங்க? இருக்கீங்களா? வீட்டு தலைவர் தான் வீட்டோட ஆசீர்வாதத்துக்கும் பாதுகாவலுக்கும் முக்கியம். வீட்டுக்காரம்மா ஜெபம் பண்ணுறாங்க, வீட்டுக்காரம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு போகிறாங்க. குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் வேணும்னா வீட்டு தலைவன் தான் நிற்கணும். பகல் கையை பிடிச்சி சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வேணும்னா வீட்டு தலைவன் தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னால் நிற்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுங்க, வீட்டு தலைவன் என்ன பண்ணணுமா? வாசிங்க. வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக. சரி,
ம் 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 போதும். இங்கே பாருங்க, ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நியமத்தை சொல்கிறாரு. இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாதம்ப்பா, இது உங்களோட வருஷத்தோட முதல் மாதமாக வச்சுக்கோங்க. இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் என்ன பண்ணணுமா, அவங்க வீட்டோட சைஸுக்கு ஏற்றாற் போல் ஒரு ஆட்டுக்குட்டியை, நீங்கள் அதை தொடர்ந்து படிக்கும்போது சொல்ல, 1 வயது உள்ள பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, சில வேளை ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு நம்மளுக்கு வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்க மாதிரி இருக்குல்ல. என்னடா இவர் வித்தியாசமாக அவர் சொல்கிறதே வந்து புரிந்து கொள்ள முடியாதபடிக்கு, இல்லை வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு எப்படி இருக்கும், இவன் என்னமா வந்து வித்தியாசமாக பண்ணுறானுங்களே இவனுங்க. ஆண்டவர் எரிகோவை சுற்றிவான்னு சொன்னார். மேலே எரிகோ மதிலேருந்து பார்த்தவனுக்கு எப்படி இருந்திருக்கும், இவனா முட்டாள்தனமாக எரிகோவை சுற்றி வராங்க. 7 நாள் சுற்றி வராங்க, 7ஆம் நாள் 7 தடவை சுற்றி வர வைக்கிறார். பார்க்குறவங்களுக்குலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கர்த்தர் அதுக்குள்ளே உண்மையே காரியங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. வெளியிலேருந்து பார்க்குறவனுக்கு நம்முடைய விசுவாசம், நம்ம செய்கிறது, நாம் ஆராதிக்கிற ஆராதனை, நம்ம பேசுகிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பைத்தியமாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நமக்கு தெரியும் இது ஜீவன் உள்ளது. ஹல்லேலூயா. சிலுவை பற்றின உபதேசம் கெட்டு போவதற்கு பைத்தியமாக இருக்கிறது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது என்னவா இருக்கலாம், தேவ பலனாக இருக்குது. உலகத்தானுக்கு தெரியாது ஏன் தேவன் இந்த காரியங்களை செய்ய சொல்கிறாரு, ஏன் இப்படி இருக்கணும்னு சொல்கிறாரு, ஏன் இப்படி இந்த காரியங்களை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். உலகத்துக்கானுக்கு தெரியாது. ஆனால் நமக்கு தெரியும் இது என்னுடைய நன்மைக்காக கர்த்தர் செய்ய சொல்கிறார், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக கர்த்தர் செய்ய சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அங்க அழகா சொல்றாரு, நீ 1 வயது உள்ள பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பாருங்க, ஆண்டவர் டேட்ஸ் சொல்றாரு ரொம்ப கிளியரா. 10ஆம் தேதி நீ தெரிந்து கொள்ளணும், 10ஆம் தேதி வரைக்கும் வச்சு 14ஆம் தேதியில் என்ன பண்ணணும், இஸ்ரவேல் சபையின் ஒவ்வொரு கூட்டத்தாரும் சாயங்காலத்தில் அடித்து அங்கே டைமே சொல்கிறார். நான் இது சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னா நான் இதோட சம்பந்தத்தை நான் உங்களுக்கு அடுத்து சொல்லி தருவேன். 10ஆம் தேதி ஆட்டை தெரிந்து கொள்ள சொல்கிறாரு, 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்ண சொல்கிறாரு, ஆட்டை அடித்து எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசலின் நிலைக்கால்கள் 2லும் பார்பிக்யூ பார்பிக்யூ நெருப்புனால சுட்டு சாப்பிட்றதுனா அது. சரி. இது ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. ஆண்டவர் புசிக்க வேண்டிய விதம் அதுன்னு சொல்றாரு. எப்படி புசிக்கணுமா, அதை உங்கள் அறைகளில் பெல்ட்டை போட்டுட்டு கால்களில் பாதரட்சியை தொடுத்து கொண்டும் தடி பிடித்து கொண்டும் எப்படியா தீவிரமாய் புசிக்கு. சாப்பிடும்போது நம்ம எப்படி சாப்பிடுவோம், ஆஃபீஸ்க்கு வேகமாக போனதான் ட்ரெஸ் எல்லாம் மாதிரி ஏதோ டேபிள் வச்சுக்க 2 இட்லியை டக்கு டக்குன்னு வாயில் எடுத்து போட்டுட்டு போவோம். இல்லாட்டினா எப்படி சாப்பிடுவோம், ஒரு ஃபீஸ்ட், ஒரு விருந்து. ஆனால் இன்னைக்கு இங்கே நடக்கிற விருந்தெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாக இருக்குது. பின்னாடியே வந்து நிற்கிறேன், எப்போ முடிப்பேன், இன்னுமா அது சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கேன். விருதுனா எப்படி சாப்பிடணும், ஆறாமரை உட்காந்து தலைவாழை எல்லாம் போட்டு கூட்டை கொண்டு வாப்பா, கோழியை கொண்டு வாப்பான்னு சொல்லி. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்ற, தீவிரமாய் புசிக்க வேண்டும். எப்படியா, ரெடியா இருந்து, ரெடியா ஒரு நீங்கள் இது யுத்தத்துக்கு போகிறதுக்கு என்ன பண்ண, ரெடியாக பாதரட்சை எல்லாம் போட்டு ரெடியாக நின்று கம்ப கையில் வச்சுட்டு புசி அப்படின்றார். சரியா, வாசிங்க. அந்த ராத்திரியிலே நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய்
எகிப்து தேசத்தின் மேல் நீதியை செலுத்துவேன், நானே கர்த்தர். போதும். ஹல்லேலூயா. இங்க தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஒரு விதமான ஒரு ஆசரிப்பை, ஒரு ஆராதனையை கர்த்தர் செய்ய சொல்லுகிறாரு. ஒரு பழுதற்ற ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டியை நீ தெரிந்து கொள்ளு. அதை பாத்தீங்கன்னா நான் 14ஆம் தேதி சாயங்காலம் அதை அடிச்சு அதோட ரத்தத்தை எடுத்து நீங்க இருக்க வீட்டின் நிலைக்கால்களை நீ பூசணும். அந்த வீட்டுக்குள்ள நீ ஆயத்தமா இருந்து அந்த பஸ்காவை புசிக்க வேண்டும். ஹல்லேலூயா என்று ஒரு நியமத்தை கொடுக்கிறார். என்ன, நான் ஒரு காரியத்தை நான் செய்ய போறேன். நீங்க இந்த ஆசரிப்பை நடத்தும் போது, நீங்க இந்த ஆராதனை நடத்தும் போது நான் வேறொரு காரியத்தை செய்வேன். என்ன, நான் எகிப்து தேசம் எங்கும் கடந்து போய் அந்த ரத்தம் எந்தெந்த வீட்டிலலாம் அடையாளமாக இல்லாமல் இருக்கிறதோ அந்த வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன் முதற்கொண்டு மனுஷர்கள் வரைக்கும் இருக்கிற எல்லா தலைச்சன் பிள்ளைகளையும் நான் சங்கரிப்பேன். அல்ல, சங்கரிக்கும் போது எகிப்தின் பார்வோன் உங்களை போக விடுவான். அந்த தேசத்துக்கு அனுப்பின 10 வாதைகள்ல எகிப்து தேசத்திலிருந்து தன் ஜனத்தை விடுவித்து அந்த எகிப்து தேசத்துக்கு நியாயம் செலுத்தும் விதமாக, நீதி செலுத்தும் விதமாக தேவாதி தேவன் செய்த 10 வாதைகள்ல கடைசி வாதம் என்ன? தலைச்சன் பிள்ளைகளை சங்காரம் செய்வது. அல்லேலூயா. தலைச்சன், அதுல ஆடு மாடு முதற்கொண்டு எந்த மிருக ஜீவன் எல்லாத்தோட தலையீற்றை சங்காரம் செய்வது என்பது தேவனுடைய கடைசி நியாய தீர்ப்பா இருந்தது. எத்தனை பேர் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் படம் பார்த்தீங்க? பார்த்துருக்கீங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை ரொம்ப பிப்ளிக்கா இல்லாட்டினாலும் பார்த்தீங்கன்னா அதில் அழகாக பார்த்தீங்கன்னா போட்டு அதில் அது அழகாக அதை பார்த்தீங்கன்னா படம் எடுத்திருப்பாங்க, தலைச்சன் பிள்ளை சங்காரத்தை. சரியா? மற்ற சினிமாலாம் பார்க்குறீங்க, ஆமாவா இல்லையா? இதெல்லாம் பாருங்க, அதெல்லாம் பார்க்காதீங்க. சரியா? அங்கே பாருங்க, அந்த ஒரு நீதியை அங்கே கர்த்தர் செலுத்த பார்க்குறோம். என்ன, நீங்கள் அப்படி அந்த வாசல்களில் அந்த ஆட்டுக்குட்டியோட ரத்தத்தை பார்த்தீங்கன்னா பூசி நீங்கள் உள்ளே இருந்து அந்த ஆட்டை சுட்டு நீங்கள் புசிக்கும் போது கர்த்தர் வெளியில் ஒரு பெரிய காரியத்தை செய்கிறார். அது தலைச்சன் பிள்ளை சங்காரம். அந்த சங்காரம் முடிந்த உடனே எகிப்தின் பார்வோன் இந்த ஜனங்களை போக விடுவா. அதுக்கு ஆயத்தமாக இருக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரு, எல்லாம் ரெடியாகி நீ புசி. அல்லேலூயா. எல்லாம் ரெடியாகி புசி. இது உங்களுக்கு பஸ்கா பண்டிகை. இது உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஆசரிப்பு, நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஆராதனை. அல்லேலூயா. சரி, இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? ஹலோ, கவனிக்கிறீங்களா? இதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? நம்ம எதுக்கு அவங்களோட ஃபெஸ்டிவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறணும்? நமக்கே எக்கச்சக்கமான ஃபெஸ்டிவல் இருக்கு இல்லையா? இப்போ தான் ஹோலி கொண்டாடி முடித்தாங்க, கிறிஸ்மஸ் இருக்குது, நியூ இயர் இருக்குது, தீபாவளி இருக்குது, பொங்கல் இருக்குது, எங்களுக்கே எக்கச்சக்கமான பண்டிகை இருக்குது. எதுக்கு அங்கிள் நாங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிறோம்? 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம். நான் புதிய ஏற்பாட்டுக்குள்ளே வரேன். நன்றி தாப்பரே, ஸ்தோத்திரம் ராஜா. 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய, சொல்லுங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டின் சம்பவங்கள், பழைய ஏற்பாட்டின் காரியங்கள் எல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடந்த நிகழ்ச்சிகளுக்கு அது என்னவா இருக்குதா? நிழலாட்டமா இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு சம்பவம் எல்லாமே என்ன? புதிய ஏற்பாட்டில் நடந்த எல்லா காரியத்தினோட ஷேடோவா இருந்துச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்கள் பழைய ஏற்பாட்டில் ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு தேவன் பலியிட சொல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் வரும்போது தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர் மனு கொண்டு இறங்கி வந்து அவரே நமக்கான பஸ்கா பலியாய் மாறினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 30-40 நாட்கள் லென்த் காலங்கள் என்று சொல்லி நம்ம வெளிப்புறமாய் நிறைய காரியங்களை செய்கிறோம். நான் அதனால தான் தொடர்ந்து இந்த செய்திகளை, நீங்கள் போன வாரம் பார்த்தீங்கன்னா என்ன செய்தி படித்தோம்? யெகோவா மெக்காதேஸ், நம்மை பரிசுத்தமாக்குகிறார். பிரைஸ் காட். ஹல்லேலூயா.
நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக கர்த்தாதி கர்த்தர் கல்வாரி சிலுவையில் மரித்தார் என்று சொல்லி படித்தோம். ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே. அதுக்கு 2 வாரத்துக்கு அதுக்கு முந்தின வாரம் என்ன படித்தோம்? அகாப்பே அன்பு. கல்வாரி சிலுவையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று சொல்லி படித்தோம். ஹல்லேலூயா. அதுக்கு முன்னான யெகோவா ராஃபா, அவருடைய தழும்புகளால் சுகமாகிறது. ஸோ அந்த கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் எனக்காய் செய்து முடித்த காரியங்களை இந்த லென்த் காலகட்டங்களில் வெறும் வெளிப்புறமான காரியங்களாக இல்லாமல் உள்ளாக அதை உணர்ந்து கொள்ளும்படியாக இந்த செய்திகளை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பஸ்கா பண்டிகை, அந்த பாஸ் ஓவர் பண்டிகையை வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவருக்கு ஒரு ஆசரிப்பை வைத்தார். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழுகிற உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பஸ்கா பலியாக வந்தார். ஹல்லேலூயா. அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 1:29 பாருங்க. அங்கே தீர்க்க தரிசனமாய் அங்கே யோவான் சொல்லுகிற ஒரு காரியத்தை பாருங்க. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிற ஒரு காரியம் பாருங்க. அவர் எனக்கு பின் வந்தும் என்னிலும் மேன்மையுள்ளவர். ஒரு நிமிஷம். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் 1:29 கரெக்ட் தான்? 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வர கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அங்கே ஒரு ஆடை தெரிந்து கொண்டார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பழுதற்ற பலியாக ஹல்லேலூயா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா 1 கொரிந்தியர் எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நம்முடைய பஸ்கா பலியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடு வந்து நிழலாட்டமாக இருக்கிறது, புதிய ஏற்பாடு அதோட நிறைவேறுதலாக இருக்கிறது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா டேட்ஸு, நிசான் மாதம் 10ஆம் தேதியில் ஆட்டை தெரிந்து கொள்ள வேண்டும். நிசான் மாதம் 10ஆம் தேதினா வேற ஒன்றும் கிடையாது, நீங்களும் நானும் கொண்டாடுகிற பாம் சண்டே, குருத்தோலை ஞாயிறு. சரியா? ஏப்ரல் 12ஆம் தேதி என்ன? குருத்தோலை ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடுவோம். அன்னைக்கு என்ன விசேஷம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே தன்னை பலியாய் ஒப்பு கொடுப்பதற்காக பவனியாக வந்தார். ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு வீட்டு தலைவர்கள் ஒரு ஆட்டை தெரிந்தெடுத்தார்களோ, 10ஆவது நாளில் எப்படி ஒரு ஆட்டை தெரிஞ்செடுத்தாங்களோ, அதே போல அதே நிசான் மாதம் 10ஆம் தேதி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பலியாய் கொடுப்பதற்காக எருசலேமுக்குள்ளே வருகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் நம்ம பாடுறோம், குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு. என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து, குருத்தோலை கையில் எடுத்து நாம் ஓசன்னா பாடிடுவோம், நாம் ஓசன்னா பாடிடுவோம். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் நமக்கு எப்போதும் வெற்றி உண்டு. ஹல்லேலூயா. லூக்கா 19ஆம் அதிகாரத்திலிருந்து நம்ம அந்த காரியங்கள்லாம் வாசிப்போம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அவர் வந்து பார்த்தீங்கன்னா எரிகோவிலேருந்து அப்படியே உள்ள எருசலேமுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டி ஒரு கழுதையின் மேலே அவர் பவனியாய் வருகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போகிற வழியெல்லாம் அங்கே என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ட்ரெஸ்ஸஸை விரித்து குருத்தோலை எடுத்து அவரை வாழ்த்தி எருசலேமுக்குள்ள அங்கே கொண்டு வருகிறாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஸோ என்ன நிழலாட்டமாக இருந்ததோ அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நேரடியாக நடப்பிக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. அடுத்து நான் சொன்னேன், இந்த ஆடு எப்படி இருக்கணும்னு சொன்னாங்களா? பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஆண் ஆடு 1 வயது
பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் அவர் பாவம் செய்யாதவராய், ஹல்லேலூயா, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லி 4 காஸ்பலில் நீங்கள் படித்து பார்த்தாலும் சரி, இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேறு எங்கே படித்து பார்த்தாலும், ஹல்லேலூயா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குற்றமில்லாதவராய், மாசற்றவராய், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பாவம் அறியாதவராய் அவர் இந்த பூமியில் வாழ்ந்ததை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. பாவம் அறியாத அவரை அவர் பாவமாக்கினார். சாபமில்லாத அவரை நம்முடைய சாபங்களை தீர்க்கும்படியாக சாபமாய் மாறினார் என்று சொல்லி கலாத்தியரில் படிக்கிற கருமையான தேவஜனமே, ஹல்லேலூயா. எப்படி ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அன்றைக்கு அந்த பஸ்கா பலிக்காக தெரிந்தெடுக்கப்பட்டோ, அதே போல பழுதற்ற என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்கள் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம், நமக்கு ஒரு சுக வாழ்வை கொடுப்பது நிமித்தம், ஹல்லேலூயா, அவர் அன்றைக்கு பலியாய் மாறினார். ஹல்லேலூயா. அது கரெக்டாக சொல்லியிருக்கு. நிசான் மாதம் 10ஆம் தேதியில் நீ இந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்தெடுத்து அதை 14ஆம் தேதி சாயங்காலத்தில் நீ என்ன பண்ணணுமா, அதை பலியிடணுமா. ஹல்லேலூயா. நமக்கு டே எப்போ ஸ்டார்ட் ஆகுது? நைட்டு 12 மணி இல்லையா? நமக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு 12லேருந்து திருப்பி 11:59 வரைக்கும் ஒரு நாள். மிட் நைட் 12 மணி ஆச்சுன்னா என்ன ஆயிடுது? அது அடுத்த நாளாக மாறிடுது. ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவங்களுடைய நாள் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னா, சூரியன் அஸ்தமிக்கிற நேரத்தில் அவங்களோட அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். நல்லா கவனிங்க. நீ நமக்கு மாதிரி மிட் நைட்டில் அவங்களுக்கு நாள் ஸ்டார்ட் ஆகாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? அது சூரியன் அஸ்தமிக்கும் போது அடுத்த நாள் ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன, மார்ச் 30ஆம் தேதியா? இன்றைக்கி மார்ச் 30ஆம் தேதி. நமக்கு 31ஆம் தேதி எப்போ வரும்? நைட்டு 12 மணிக்கு மேலே தான் மார்ச் 31 வரும். ஹல்லேலூயா. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கே மார்ச் 31 வந்துடும். சரியா? அவங்களுக்கு சாயங்காலத்துலேருந்து அடுத்த நாள் சாயங்காலம் வரைக்கும் தான் ஒரு நாள் கணக்கு. ஹல்லேலூயா. இப்போ இங்கே ஆண்டவர் சொல்ற பாருங்க, அந்த சாயங்கால நேரத்தில் ட்விலைட், TWLIGH, அதாவது அந்த சூரியன் மறைகிற நேரத்தில், அந்த மாலை வேளையில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் புசிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். ஹல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் கல்வாரி சிலுவையில் 9ஆம் மணி நேரத்தில் 6 முதல் 9ஆம் மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சிலுவையில் அறையப்பட்டார் என்று சொல்லி மத்தேயு 27ஆம் அதிகாரம் பாருங்க. ம் 45ஆம் வசனம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் என்பது ரோமர்களோட கேலண்டர் படி அது ஈவினிங் டைம். சரியா? அது ஈவினிங், சாயங்கால நேரம், சூரியன் மறைகிற நேரமாக இருக்குது. ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் தான் என் ஆண்டவராய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் தன்னையே பலியாய் கொடுத்தார். ஹல்லேலூயா. எப்படி பழைய ஏற்பாட்டில் பஸ்கா என்கிற ஒரு நியமம் வைக்கப்பட்டதோ, அந்த பஸ்கா ரத்தம் பூசப்பட்ட அந்த வீட்டுக்குள்ளே சங்கார தூதன் வரமாட்டான். ஹல்லேலூயா. அங்கே அதை நீங்கள் பழைய ஏற்பாட்டில் படிச்சிங்கன்னா அந்த ஆசரிப்பை சொல்லும்போது ஆண்டவர் தான் சொல்கிறார், எந்தெந்த வீட்டின் நிலைக்கால்களில் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ, எந்தெந்த வீட்டில் நிலைக்கால்கள் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறோ, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற யாருக்கும் எந்த சேதமும் வராது. அந்த வீட்டுக்குள்ளே இருக்க யாருக்கும் எந்த சேதம் வராது. அதை மீறி அவன் வெளியில் இருந்தானா அவனுக்கு அதுக்கு ஆண்டவர் பொறுப்பு கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் ரொம்ப கிளியர், அன்னைக்கு நீ எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துரு, எல்லாரையும் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு வீட்டு நிலைக்கால்கள் ரத்தத்தை பூசிடு. நான் சங்கார தூதன் கடந்து செல்லும்போது அந்த எங்கெல்லாம் அந்த அடையாளம் இருக்குதோ, ஹல்லேலூயா, அந்த வீட்டுக்கெல்லாம் எந்த சேதமும் வராது. எந்தெந்த வீட்டில் அந்த அடையாளம் இல்லையோ அந்த வீட்டிலலாம் தலைச்சன் பிள்ளை சங்காரம் நடக்கும். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் பஸ்கா ஆட்டுக்குட்டி ஆகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்த தெளிப்புக்குள்ளே வரும்போது, ஹல்லேலூயா, எந்த சேதமும் உங்களுக்கு வராது. நான் இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தை சொல்கிறேன். அதான் ஃபாதர் பாடுற, இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது,
எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஃபாதர் அழகா பாடுகிறார், இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைஞ்சிட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் என்னை தீண்டாது. ஹல்லேலூயா. நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அந்த இரத்த கோட்டைக்குள்ள வரும்போது, அந்த இரத்த தெளிப்புக்குள்ள வரும்போது, ஹல்லேலூயா, எந்த ஒரு நாச மோசமோ சாத்தானின் சதி வேலைகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவச்சனமே. அதனால சங்கீதம் 91 முதல் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்லுது? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. உங்களுக்கு எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய பாதுகாவல் இருக்கிறது. ஒரு பெரிய பாதுகாப்பு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்த தெளிப்பின் மூலமாய் உண்டாயிருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா. எப்படி அன்றைக்கு அந்த இரத்தத்தின் அடையாளத்தை பார்க்கும்போது சங்கார தூதன் அந்த வீடுகளுக்குள்ள எந்த ஒரு நாச மோசத்தையும் கொண்டு வராதபடி கடந்து சென்றானோ, அதே போல இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்த தெளிப்பில் இருக்கிற உங்களை என்னையும் எந்த நாசமும் அணுகாது. எந்த நாசமும் அணுகாது. எனக்கு அருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்புறம் எங்க பிரச்சனை? அப்புறம் ஏன் பிரச்சனை? இந்த சாத்தான் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பயங்கரமான தந்திரவாதி. அதான் பவுல் சொல்லும்போது, அவனுடைய தந்திரங்கள் நாம் அறியாதவைகள் அல்லவே. அவன் என்ன பண்ணுவான்னா, நீங்க அவனுக்கு நல்லா தெரியும் நீங்க அவனுடைய கோட்டைக்குள்ள இருக்கிறீங்க, நீங்க அவனுடைய மறைவில் இருக்கிறீங்க. யோபு பத்தி சொல்லும்போது சொன்னார், நீர் அவனுக்கும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி என்ன பண்ணியிருக்கிறீர்கள்? வேலி அடைத்து வச்சிருக்கிறீர்கள். அவர் வேலி அடைக்கும் போது அவனால் தொட முடியாது. ஹல்லேலூயா. உங்க கிட்ட நெருங்க முடியாது. பக்கத்துல உங்க கைப்பிடி சொல்லுங்க, அவர் இரத்த கோட்டைக்குள்ள இருக்க வரைக்கும், அவருடைய இரத்த கோட்டைக்குள்ள இருக்க வரைக்கும் உங்களை ஒன்றும் செய்யாது. ஹல்லேலூயா. ஆனா அப்புறம் ஏன் பிரச்சனை வருது? கேள்வி வருது இல்ல? ஏன் பிரச்சனை வருது? அப்ப பொய்யா? இரத்த கோட்டைக்குள்ள இருந்தா பிரச்சனை வராதுன்றது பொய்யா? இந்த சாத்தான் என்ன பண்ணுவான் தெரியுமா? வெளியில இருந்து அப்படியே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆசையை போட்டுக்கிட்டே இருப்பான். எங்க பாஸ்டர் அடிக்க சொல்லுவார், இந்த அப்படியே இந்த பால் இப்படி தூக்கி போடுற மாதிரி போடுவான். நீங்க அந்த பாலை கேட்ச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? பாலை கேட்ச் பண்ணக்கூடாது. பிடிச்சிட்டிங்கன்னா போச்சு. கிரிக்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா பாலை விட்டீங்கன்னா போச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாலை பிடிச்சிங்கன்னா போச்சு. அவன் அப்படியே வெளியிலிருந்து ஆசையை காட்டிக்கிட்டே இருப்பான். இங்க பாரு, அந்த சினிமா அழகா இருக்குது, அந்த ஆக்ட்ரஸ் எவ்வளவு அழகா இருக்கா பார், அந்த ஆக்டர் எவ்வளவு அழகா பாடி பில்ட் பண்ணி காட்டுறாரு பார், அந்த ஷோ எவ்வளவு நல்லா இருக்குன்னு தெரியுமா? முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மையே சொல்றேன், இன்னைக்கெல்லாம் கிரிக்கெட் கூட பார்க்க முடியாத அளவுக்கு கேவலமாக மாறி போச்சு. உடனே ஒரு 4 அடிச்சா வந்துடுறாங்க, 4 பேர் டிங் 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 ஆடுறதுக்கு. எல்லாத்துலேயும் அசிங்கத்தை கொண்டு வந்துட்டானுங்க இந்த உலகத்தில். கண்களின் இச்சைகள் எதையாவது ஒன்று. நீங்கள் ஃபோன் இப்படி ரீல் இப்போ சுற்றிட்டு பார்த்துக்கிட்டே இருங்க, கண்டிப்பாக 4 நாசமானது வரதான் செய்யும். சாரி இப்படிலாம் பேசுகிறேன், தப்பாக நினைக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு சில காரியங்களை கேள்விப்படும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் வெளியிலேருந்து உங்களுக்கு போட்டுக்கிட்டே தான் இருப்பான். நீங்கள் அதை பிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நல்லா இருக்குதே, ஏதோ கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மனசை அதில் விட்டுட்டீங்கன்னா நீங்களே ஆட்டோமேட்டிக்கா ஆண்டோடைய இரத்த தெளிப்பிலிருந்து வெளியில வரீங்க. பொறாமைகள், எரிச்சல்கள், கம்பேரிசன். அவனை மாதிரி என்னால் இருக்க முடியலையே, அவன் பார் நல்ல காரு பங்களான்னு வசதியா இருக்கிறான், கர்த்தரை தேடுறதே கிடையாது, பொழுதன்னைக்கும் பொல்லாப்பு செய்யறான்,
அவனை மாதிரி என்னால் இருக்க முடியல என்று நினைத்தாலே நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள இருக்க தேவனுடைய பிரசன்னத்தை நாம் இழந்து விடுகிறோம். தேவன் நமக்கு கொடுக்கிற பாதுகாவலை நாம் இழந்து விடுகிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நான் அதுக்காக எல்லா நேரமும் பார்த்தீங்கன்னா நம்ம பாவம் பண்ணுறதுனால தான் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்ல. ஆனால் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வருவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் பாவத்திற்கு இடம் கொடுத்தது தான். ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு குடும்பத்துக்காக ரொம்ப ஜெபம் பண்ணிட்டு இருந்தோம். ஆண்டவரே, ஏன் அந்த குடும்பத்தில் இன்னும் ஆசீர்வாதங்களை பார்க்க முடியவில்லை? ஏன் இன்னும் அந்த குடும்பத்தில் கர்த்தர் நன்மைகளை செய்ய முடியல? எவ்வளவோ நாள் ஜெபிக்கிறோம் அந்த குடும்பத்திற்காக, எவ்வளவோ நாட்கள் இந்த காரியங்களுக்காக நான் ஜெபிக்கிறோம், ஏன் இன்னும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடியவில்லை என்று சொன்னபோது ஆண்டவர் வெளிப்படுத்தினா அந்த குடும்பத்தில் இருக்க பாவம். அந்த குடும்பத்தில் இருக்கவங்களே சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எங்கள் வீட்டில் இப்படி ஒரு காரியம் இருக்குது. ஹலோ, நன்றி தாப்பன், நன்றி ராஜ். ஸோ பல நேரங்களில் தேவ ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் நம்முடைய பாவமாக இருக்குது. ஏசாயா 59:1-2 உங்கள் வாழ்க்கையில் மறக்காதீங்க அந்த வசனத்தை. கேட்கக்கூடாதபடிக்கு, ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவில்லை. நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய பிளவை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு அவருடைய முகத்தை, நம்முடைய பாவங்களே அவர் நமக்கு செவி கொடுக்க கூடாதபடிக்கு என்ன பண்ணுது? அவருடைய முகத்தை மறைக்கிறது. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வராமல் இருப்பதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மீறுதல்கள். இதை சாத்தான் தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்துடுறான். ஹல்லேலூயா. தந்திரமாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து தேவ பிரசன்னத்தை நீங்களும் நானும் இழந்து போகும்படியாக செய்கிறான். ஹல்லேலூயா. போன வாரம் இவர்கள் தனித்திருப்பார்கள் என்று சொல்லி நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இவளுக்கு இருக்கிறது. பீலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக மோவாப் என்கிற ராஜா கூலி பொருத்தி அவங்களை அழைச்சிட்டு வரான். ஹல்லேலூயா. என்னாகும் 23-24 நீங்கள் படிக்கும்போது நான் போன வாரம் நம்ம இதை பற்றி படித்தோம். ஹல்லேலூயா. பீலேயாம் என்கிற தீர்க்கதரிசியை கூலி பொருத்தி நீ இந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே கொண்டு வருவதை பார்க்குறோம். அந்த பீலேயாம் தீர்க்கதரிசி சொல்கிறான், கர்த்தர் சபிக்காதவனை நான் எப்படி சபிப்பது? என்னாகும் 23 அதிகாரத்துக்கு கவனத்தை திருப்புங்க. 8வது வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? தேவன் சபிக்காதவனை சபிப்பது. அப்ப நீங்க தேவனுடைய பாதுகாவலில் இருக்கீங்கன்னா, தேவன் தம்முடைய சட்டைகளின் மறைவில் உங்களை வச்சிருக்காருன்னா எந்த சாபமும் நமக்கு பலிக்காது, எந்த ஒரு காரியம் நம்ம மேற்கொள்ளாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. அவன் சபிக்கணும் வரான், ஆனால் சொல்றான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? ஹல்லேலூயா. அதே கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? எங்க பாருங்க, கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமா இருப்பார்கள். அதுக்கப்புறம் 22 வசனம் பாத்தீங்க, 23 வசனம் பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, தேவன் என்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்கும். ஹல்லேலூயா. ஞாபகம் இருக்கா? இது போன நாள் சொல்லி கொடுத்தேன். இது 24ஆம் அதிகாரத்தில் பாருங்க. அவர்கள் பரவி போகிற ஆறுகளைப் போலவும், நதியோரத்தில் இருக்கிற தோட்டங்களைப் போலவும், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களைப் போலவும், தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களையும் போல இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இவ்வளோ ஆசீர்வாதம் யாருக்கு? தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்காய் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு. ஹல்லேலூயா. ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை மேன்மைகளையும் தேவன் வச்சிருந்தாரு. அதனால பீலேயாம் தீர்க்கதரிசி அவங்கள சபிக்க பார்க்க, சபிக்க முடியல. நீங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்த தெளிப்பில் இருப்பீங்கன்னா எந்த ஒரு சாபமும் உங்களை அணுகாது. அது பரம்பரை சாபமா இருந்தாலும் சரி, எவன் விட்ட சாபமா இருந்தாலும், மண்ணை தூக்கி போட்டு நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னா நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீ நாசமா போவேன் நான் சொன்னா நீங்க சொல்ல நான் நல்லா இருப்பேன், நான் இயேசுக்குள்ள இருக்கேன். ஹல்லேலூயா. எந்த ஒரு சாபம் உங்களை மேற்கொள்ள முடியாது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஹல்லேலூயா. ஆனா ஒண்ணு நடந்துச்சு. இந்த எண்ணாம 26ஆம் அதிகாரத்தில் போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஹல்லேலூயா. இந்த பீலேயாம் பார்க்கறான், இவங்களை சபிக்க முடியல, இவங்க தேவன் இவங்களை ஆசீர்வதித்து வச்சிருக்காரு, இவங்களை செட்டைகளின் மறைவில் வச்சு நடத்திட்டு இருக்காரு, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் இவங்களுக்கு இருக்குது, அதனால நம்மளால இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனா ஒன்று செய்யலாம். என்ன? பாவத்தை அந்த ஜனத்துக்குள்ள கொண்டு வந்துட்டோம்னா இவர்கள் தேவனை இவர்களை கொண்டு போட்டு விடுவார்.
இவள் தேவனே இவளை கொண்டு போட்டு விடுவான்னு சொல்லி இந்த பீலேயாம் தீர்க்கதரிசி என்ன பண்ணுறான்னா ஒரு தந்திரமான ஆலோசனையை அந்த மோவாப் ராஜாட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான், நீ உன்னுடைய மோவாப் ஸ்திரீகளை, அழகாக இருக்கிற ஸ்திரீகளை என்ன பண்ணு, நீ அவளுக்கு முன்னாடி நடக்க பண்ணு, அவங்க முன்னாடி போக்குவரத்துமா இருக்கட்டும். இதை பார்த்தோன்னா இஸ்ரவேலில் இருக்கிற அந்த ஆண் மக்கள் விழுந்து போயிடுவாங்க, பாவம் பண்ணுவாங்க, அவள் தேவனை அவளை கொன்று போட்டு விடுவார். அதே மாதிரி இந்த மோவாப் ராஜா செஞ்சான். பெண்களை அவளுக்கு முன்பாக வர வச்சான். இச்சையில விழுந்தாங்க, பாவம் பண்ணாங்க. ஒரே நாளில் 23,000 பேர் சங்கரிக்கப்பட்டாங்க. நீங்க 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஒரே நாளில் 23,000 பேர் சங்கரிக்கப்பட்டார்கள் தேவனுடைய கோபாக்கினால. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ ஜனமே, சத்ரு பயங்கர தந்திரம் உள்ளவன். அவனுக்கு தெரியும் நீங்கள் நான் இரத்த தெளிப்புக்குள்ள இருக்கிறோம், நீங்கள் நான் இரத்த கோட்டைக்குள்ள இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் உங்களை என்னையும் தேவ பிரசன்னத்திலிருந்து விலக்கும் போது தேவனே உங்களையும் என்னையும் ஹல்லேலூயா கோபத்தினால அழிக்கத்தக்கதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வந்து விட்டுருவான். ஹல்லேலூயா. எந்த பாவமும் சரீரத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. ஆனால் வேசித்தன பாவம் செய்கிறவனோ தன்னுடைய சரீரத்திற்கே செய்கிறான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ரொம்ப தாழ்மையாக சொல்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன். அல்லேலூயா. தயவு செய்து வேசித்தன பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில் வராதபடி பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி தான், நோ டைவர்ஸ். நான் போனவன்னு சொன்னேன். ஹல்லேலூயா. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் இதுவா அதுவா, அந்த பொண்ணு நல்லா இருக்கே, அந்த தீர்க்கமாக முடிவெடுத்து கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த மனைவி தான் கடைசி வரைக்கும். உங்கள் ஜீவன் போகிற வரைக்கும் அந்த மனைவி தான், அந்த கணவன் தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள் இஸ் வெரி கிளியர் இன் தட். ஆண்டவர் ரொம்ப கிளியராக இருக்கா எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, தாவீது பத்சேபாள்கிட்ட பாவம் பண்ண போய் ஆண்டவர் அவனை விட்டு போலே வந்து அடி கொடுத்தாரு. அவன் தலைச்சன் பிள்ளைய, அந்த அவளுக்கு பிறந்த பிள்ளைய ஆண்டவர் அடிச்சார். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் போய் மன்னிப்பு, தாவீது போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்ட பிறகுமே அதற்குண்டான பிரதிபலனை அவன் வாழ்க்கை அனுபவிச்சான். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் மன்னிப்பை கேட்டு நான் ஜாலியாக, நோ, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நீதியுள்ள தேவன். ஹல்லேலூயா. நாம் சரீரத்தில் செஞ்ச எந்த ஒரு பாவத்திற்கும் எந்த ஒரு காரியத்துக்கும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக நீங்களும் நான் நிற்க வேண்டும் என்று பவுல் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கு இந்த உலகத்திற்கு. இந்த உலகத்தின் ஜனங்களுக்கு ஒரு வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வைக்கப்பட்டிருக்கு. அவன் அவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது அவருடைய சமூகத்துக்கு முன்பாக கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லி எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பாவங்களை செய்கிறவன் அவன் தேவனுடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறான். ஹல்லேலூயா. தயவு செய்து உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு இச்சைக்கும் உங்களை விட்டு கொடுத்துடாதீங்க. எப்படிங்க என்னை சுற்றி இருக்கிற காரியெல்லாம் இப்படி தானே இருக்குது, எல்லாம் இப்படி தானே இருக்கிறாங்க, எல்லாம் தவறான வழியில் தானே இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இயேசுவே நான் பாவம் செய்யக்கூடாதுன்னு விரும்புகிறேன், உடைய ரத்தத்தால் என்னை கழுவி சுற்றிக்கிங்க. ஒருவேளை இதுக்கு முன்னாடி அப்படி செஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க, நான் இனிமேல் என் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட எந்த ஒரு தவறுக்கும் என்னை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏனென்றால் எனக்கு இதை விட என் தேவன் கொடுக்குற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் முக்கியம். ஹல்லேலூயா. என் தேவன் தருகிற சுதந்திரங்கள் முக்கியம். ஹல்லேலூயா. என் தேவன் தருகிற மேன்மைகள் முக்கியம். எனக்கு அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா. நன்றி தாப்பனே. அன்றைக்கு பீலேயாம் தீர்க்கதரிசி ஒரு தவறான ஆலோசனையை, ஒரு நயவஞ்சகமான காரியத்தை அந்த மோவாப் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பெண் பிள்ளைகள் மேலே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை பாவம் செய்ய வைத்து ஒரே நாளில் 23,000 பேர் மடிந்து போகத்தக்கதாய். ஹல்லேலூயா. அங்கே ஒரு பெரிய ஒரு கொடிதான காரியத்தை கொண்டு வந்துட்டதை பார்க்குறோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நீங்களும் நானும் இரத்த தெளிப்புக்குள்ளே இருக்கிறோம், ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் சத்துரு கடைசி வரைக்கும் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லி 1 பேதுருவில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இச்சையோ, ஏதோ ஒரு காரியத்தையோ, ஏதோ ஒரு பொறாமை, ஏதோ ஒரு எரிச்சல், ஏதோ ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து தேவ பிரசன்னத்தை நீங்கள் இழந்து விடும்படியாக, தேவனுடைய சமூகத்தை நீங்களும் நானும் விட்டு விடும்படியாக அவன் போராடி கொண்டே தான் இருப்பான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தான் எச்சரிக்கையாக இருக்கணும்.
நீங்களும் நடந்த எச்சரிக்கை. ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்துவே இரத்த தெளிப்புல என்னை, என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன், என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்குறேன், எந்த நாச மோசம் நேரிடாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு யார் ஜெபம் பண்ணோம்? குடும்ப தலைவன் ஜெபம் பண்ணோம். யார் ஜெபம் பண்ணோம்? நான் எல்கனை ஜெபம் பண்ணா சொன்னா போதுமா? இல்லை எல்கன் வேண்டாம், எல்வினை ஜெபம் பண்ண சொன்னா? குடும்ப தலைவன் ஜெபம் பண்ணோம். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும்போது எப்பயுமே ஆண்டி தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களே நீங்கள் ஜெபம் பண்ணாலும் நான் சொல்லிடுவேன், எப்பா நீ ஜெபம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ. ஆனால் தனியாக என்னுடைய ஜெபத்தில் என் குடும்பத்துக்காக திறப்பில் நிற்கிறேன். ஹலோ. என் மனைவி, என் பிள்ளைங்க, அவர்களுக்காக நான் திறப்பில் நிற்கிறேன். அதுக்கப்புறம் என் உறவினர்கள், சபை, எல்லாவற்றுக்காக. ஹலோ. அந்த கடமை வீட்டு தலைவன் மேலே தான் இருக்கு. நீங்கள் என்னதான் இந்த சால் ஜாப்பு சொன்னாலும் நடக்காது. ஹல்லேலூயா. குடும்ப தலைவன் தான் அந்த குடும்பத்தோட ஆசீர்வாதத்துக்கு முக்கியமான காரணம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா குடும்ப தலைவன் பாவம் செய்யும்போது அந்த குடும்பமே ஆசீர்வாதத்தை இழந்துவிடும். இங்கே பிலேயாம் செஞ்ச தந்திரம் அதுதான். என்ன? அந்த குடும்பத்தில் இருக்க தலைவர்களை பாவம் செய்ய வைத்து ஒரே நாளில் தேவ கோபாக்கினை இறங்கி வந்து 23,000 பேரை சங்கரிக்கத்தக்கதாய். மொத்தமாக செத்தது 24,000 பேர். ஆனால் ஒரே நாளில் 23,000 பேரை தேவன் வாதையினால் அடிக்க அந்த காரியங்கள் ஏதுவாய் விட்டது. ஹல்லேலூயா. இப்போ இரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிற நாமும் பாவத்துக்கு நம்ம விட்டு கொடுக்கும்போது, அந்த பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கும்போது நம்முடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை நாமே இழந்து விடுகிறோம். என கருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எப்படி அன்றைக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியினால் அடிக்கப்பட்டதுனால அந்த குடும்பங்கள் பாதுகாக்கப்பட்டதோ, அதே போல உங்களுக்காய் எனக்காய் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில் பலியானதுனால இன்றைக்கும் உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய பாதுகாவல் இருக்குது. உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய ப்ரொடெக்ஷன் இருக்கிற கருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா. அதனால தான் வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நான் சேர்ந்து பாடுமா? வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே. தன உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கிக் கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டின் பஸ்கா ஆராதனையை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஜீவ பலியாக கொடுத்த நிமித்தம், ஹல்லேலூயா, உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய பாதுகாவலை கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே. ஹல்லேலூயா. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து பலியாகணும்? அவர் தான் பழுதுட்டு. சரி, வேற யாரும் பிறந்திருக்கலாமே. ஏன்னா தேவாதி தேவன் ஒருவர் தான் பாவமற்றவர். ஹல்லேலூயா. கர்த்தாதி கர்த்தர் ஒருவர் மாத்திரம்தான் பாவமற்றவர். ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷன் கிடையாது. தயவு செய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புத்தர், இயேசு, காந்தி அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. When he was in this world, he was a human. அவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் மனிதனாக இருந்தார். அவர் 100% மனிதனாக இருந்தார், 100% தேவனாக இருந்தார்.
ஹல்லேலூயா. நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவாதி தேவனாக திரித்துவத்தில் ஒருவராக பார்க்கிற சபை. ஹல்லேலூயா. நிறைய சபைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிதா ஒருத்தர், ரெண்டாவது அவரோட சபார்டினேட் வந்து இயேசு கிறிஸ்து, அவங்க கீழே வேலைக்காரர் பர்ஸ். நோ 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 நோ. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பைபிள்லே நீங்கள் தீத்துல படிக்கும்போது நம்முடைய தேவாதி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னமாகுதலுக்கு காத்திருக்கிற ஆண்டவரை தேவன் என்று சொல்லி பைபிளே உங்களுக்கு வெளிப்படுத்துது. ஹல்லேலூயா. இது தெரியாத நிறைய பேர் தான் இயேசு கிறிஸ்து வந்து செகண்டரி அப்படின்றாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவரும் பிதாவுக்கு சமமாக இருக்கிறவர். ஹல்லேலூயா. அவர் பழுதற்றவர். ஹல்லேலூயா. அவர் பாவமில்லாதவர். ஹல்லேலூயா. அந்த பாவமற்ற தேவனுடைய வார்த்தை மனு உருக்கொண்டு இறங்கி வந்து ஹல்லேலூயா பழுதற்ற இந்த பூமியில வாசம் பண்ணி ஹல்லேலூயா உங்களுக்காய் எனக்காய் ஜீவ பலியாய் மாறினார். ஹல்லேலூயா. அது எதை வெளிப்படுத்துகிறது என்றால், நான் போன வாரத்துக்கு முந்தின வாரம் சொன்னது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. தேவாதி தேவன் மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நான் சொன்னது போல யாரை வேணாலும் அனுப்பிச்சு பலியாய் கொடுத்துருக்கலாம், யாரை வேணாலும் அனுப்பிச்சிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனால் பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனை இந்த பூமியில் அனுப்புவது நிமித்தம் அவர் உங்கள் மேலே என் மேலே வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தியிருக்கார். அதான் வந்து பார்த்தீங்கன்னா யோவான் 3:16 என்ன வாசிக்கிறோம்? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை கண்டடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பலியாக அனுப்பினது ஹல்லேலூயா தேவாதி தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு 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 வீடியோ வந்து நான் பார்த்தேன். அது வந்து ஒரு தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு வீடியோ. அந்த வீடியோ பார்த்தப்ப நிஜமே எனக்கு என்னால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ணேன் அந்த டைமில். நீங்கள் இப்போ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபாதர்ஸ் லவ்னு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தகப்பன் இருந்தான், அவனுக்கு ஒரே ஒரு பையன், ரொம்ப பாசம் அந்த பிள்ளை மேலே, தாய் இல்லை. அந்த பிள்ளைய வந்து பையன் அவ்வளோ பாசமாக சின்ன வயசுலேருந்து வளர்க்குறான். இப்போ அந்த பையனுக்கு ஒரு 10-12 வயசு அந்த ரேஞ்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தகப்பன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரயில்வே கார்டாக வேலை பார்த்தார், தெரியுமா? சரி. இந்த ரயில்வே கார்டாக, அதாவது அந்த ட்ரெயின் வரும்போது அதுக்கு சிக்னல் கொடுக்குற அந்த அந்த ஒரு வேலையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகப்பன் இருக்கிறார். ஒரு நாள் இந்த பையனுக்கு ஸ்கூல் லீவுன்னு என்ன பண்ணுவாங்க, உடனே பிள்ளைங்க என்ன பண்ணிடுவாங்க, அப்பா ஆஃபீஸ் போயிடுவாங்க. நானும் அப்படி தான் சின்ன பிள்ளைல எங்கள் லீவ் விட்டால் போதும் நாங்கள் எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு ஓடி போயிடுவோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பிள்ளையை வந்து பார்த்திங்கன்னா அங்கே அந்த தன்னோட வேலை பார்க்குற அந்த ரயில்வே கார்டு அந்த இதுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறார். ரசிக வந்துடுவாள, சரியா? இப்போ வந்திருக்காரு, இவர் தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த பையன்கிட்ட, தம்பி நீ பத்திரமா இங்கேருந்து விளையாண்டுட்டு, ட்ரெயின்ஸ்லாம் வர போக இருக்குது, அப்பா வந்து அதெல்லாம் கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவனை வந்து விளையாட வச்சிருக்கிறார். இந்த பையன் விளையாண்டுட்டு இருந்தவன் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். ஆனால் திடீர்னு என்ன பண்ணிட்டான்னா அறியாமல் ஒரு குழியில் போய் விழுந்துட்டான். சரியா? ஒரு சின்ன குழியில் போய் விழுந்துட்டான். அது என்னன்னா கரெக்டாக அந்த ரயில்வே லைனை வந்து போய் திருப்புற ஒரு இடம். நான் சொல்றது புரியுதா? ட்ராக் சேஞ்ச் பண்ணுகிற அந்த ஒரு இடம், அதில் போய் அந்த பையன் விழுந்துட்டான். இப்போ இவங்க அப்பா பார்க்குறாரு, அந்த பையன் அந்த குழிக்குள்ள இருக்கான், அவனை காப்பாற்றணும். ஆனால் காப்பாற்ற போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு ட்ரெயின் அங்கே வர ஆரம்பிச்சிருச்சு. இவர் இந்த ரயில்வே ட்ராக்கை சேஞ்ச் பண்ணாமல் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றினார் என்றால் இந்த ட்ரெயினில் வர எல்லாரும் செத்து போயிடுவாங்க. ஏன்னா ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுனா, அந்த ட்ராக்ல வராமல் டீரெயில் ஆகி கீழே விழுந்துச்சுன்னா அந்த ட்ரெயினில் இருக்க எல்லாரும் அந்த ஆற்றுக்குள்ளே விழுந்து செத்து போயிடுவாங்க. இப்போ இந்த அப்பாவுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமை. ஐயோ, என் பிள்ளை அங்கே இதில் குழியில் மாட்டிட்டு இருக்கான், நான் போய் அவனை காப்பாற்றுறதா இல்லை ட்ராக்கை சேஞ்ச் பண்ணி இந்த ட்ரெயினில் வர இத்தனை பேசஞ்சர்ஸை காப்பாற்றுறதா? நீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? ஊரு கெட்டாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் காப்பாற்றணும். ஒரே பிள்ளை தகப்பன் பார்க்குறான், ட்ரெயினை காப்பாற்றுறதா இல்லை என் பிள்ளையை காப்பாற்றுறதா? ட்ரெயினை காப்பாற்றுறதா என் பிள்ளையை காப்பாற்றுறதா? ஒரு நொடி யோசித்தான்,
என் பிள்ளை இறந்துச்சுன்னா ஒரு ஜீவன் தான் போகும். ஆனால் நான் என் பிள்ளையை காப்பாற்றுறதுக்காக இந்த ட்ரெயினுக்கு நான் ட்ராக்கை மாற்றாம விட்டேன்னா அத்தனை உயிர்களும் போய்விடும். கண்ணீரோடு அந்த ட்ராக்கை மாற்றுறான். அந்த ட்ராக் போய் அந்த பிள்ளை மேலே உட்காருது. அந்த பிள்ளை அமுங்கி சாகுது. ஆனால் அந்த ட்ரெயினில் போகிற யாருக்குமே அது கீழே ஒரு பிள்ளை செத்து போயிருக்குன்றது தெரியல. அந்த ட்ரெயின் ட்ராக்கு கீழே ஒரு பிள்ளை செத்துருக்குது. அந்த பிள்ளை செத்ததுனால தான் நாம் வந்து இந்த ட்ரெயினில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த ட்ராக்கை கடந்து போகிறோன்றது அந்த ட்ரெயினில் போகிற யாருக்குமே தெரில. இந்த அப்பா இப்படியே நின்று அழுதுட்டு இருக்கான். ட்ரெயின் கிராஸ் ஆகி போயிட்டே இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக அந்த ட்ரெயினில் போகிறாங்க. ஆனால் அவனோட பிள்ளை அங்கே மறித்து போச்சு. இந்த ட்ரெயினில் போகிறவங்களை காப்பாற்றுறதுக்கா. சேம் திங். யாரை வேணாலும் அனுப்பிச்சிருக்கலாம் இந்த உலகத்தை ரட்சிக்கும்படியாக. ஆனால் தன் ஒரே பேரான குமார், தன் ஒரே பேரான குமார் இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக, இந்த மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக, தான் இழந்த அந்த மனுக்குலத்தின் அந்த அன்பை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காய் எனக்காய் பலியாகும்படியாய் அனுப்பினார். ஹல்லேலூயா. வேற யாரு பலியா வந்திருந்தாலும் இன்றைக்கு இவ்வளோ பெரிய மீட்பு உண்டாயிருக்காதுங்க. வேற யாரு பலியா வந்திருந்தாலும், ஹல்லேலூயா, வேற எந்த பெரிய தீர்க்கதரிசி வந்திருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் ஒருத்தருக்குமே வந்திருக்காது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜ். அந்த கல்வாரியின் அன்பு, கல்வாரி சிலுவையில் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னைத்தானே ஜீவனுள்ள பலியாக பஸ்கா ஆட்டுக்குட்டியா உங்களுக்காய் எனக்காய் அடிக்கப்பட்டதுனால தான் இன்றைக்கும் நீங்களும் நானும் பாவமற்ற வாழ்க்கை வாழ, ஒரு தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தால் கழுவப்படும் போது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்த தெளிப்பில் நீங்களும் நானும் வரும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்கிறது உண்மைதான், நமக்கு தேவ ஆசீர்வாதம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் அது எல்லாவற்றையும் விட மேலே, ஹல்லேலூயா, உங்களுக்கு எனக்கு மீட்பு உண்டாயிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தின் ஆவியை, ஹல்லேலூயா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன்னை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக கொடுத்ததுனால உண்டாயிருக்கிற அருமையான தேவ ஜனமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவங்க கிடையாதுங்க. நீங்களும் நானும் ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இல்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் தேவாதி தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை பலியாய் கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கு புரியுதா? ஹல்லேலூயா. நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், நம்ம எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் பெற்றவங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருத்தர் சொன்னாரா, தேங்க்யூ ஜீசஸ், உனக்காக அடிக்கப்பட்ட, உனக்காக தன்னையே பலியாய் கொடுக்கிறதா உண்மையான தெய்வம். உன்கிட்ட உன் கண்ணை கொடு, உன் கையை கொடு, உன் இதை கொடு, உன்கிட்ட இது உண்மையான தெய்வம் கிடையாது. ஹல்லேலூயா. உன் மேலே அன்பு இருக்கிறதுனால தன்னையே உண்மையாய் பலியாய் கொடுத்ததான் உண்மையான தெய்வம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரையே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக, ஹல்லேலூயா, பலியாய் கொடுத்தார். அதான் சொல்கிறேன், ஏப்ரல் 12 20 வரைக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ஒரு பாஸ் ஓவர், அது ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. ஆனால் உங்களுக்கு எனக்கும், ஹல்லேலூயா, அந்த பாம் சண்டேலேருந்து ரெசரக்ஷன் டே தான் வந்து அதோட கணக்கு. ஹல்லேலூயா. ஆனால் இது எதை நிரூபிக்கிறது என்றால் உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலை. அதனால தான் ஆயத்தத்தோடு புசிக்க சொன்னாங்க. என்ன, நீங்களும் நானும் அந்த இரத்த தெளிப்பில் வரும்போது உங்களுக்கு எனக்கும் அந்த பார்வோனின் கட்டுகளிலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை. ஹல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, உலகத்தின் ஆசாபாசங்களிலிருந்து, மோசங்களிலிருந்து உங்களுக்கு எனக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டாயிருக்கிற கருமையான தேவச்சனமே. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றி ராஜ். ஹல்லேலூயா. அது அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, உங்களுடைய இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கான எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் கொண்டு வருகிற, ஹல்லேலூயா, பலியாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கல்வாரி சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. அது பழுதற்ற ஆட்டுக்குட்டி. நீங்கள் அதை தொடர்ந்து படிச்சிங்கன்னா தெரியும், அதோட எலும்புகள் முறிக்கப்படக்கூடாது. அது அப்படியே தான் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு துண்டமாக வெட்டி அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறிச்சு, அதை வந்து சுட்டு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. அவங்களோட பஸ்கா ஆசரிப்பில்
ஹல்லேலூயா. உங்களுக்காய் எனக்காய் பலியான என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ஒரு எலும்புகள் கூட முறிக்கப்படவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. நீங்களும் நானும் வாழ்வடைவதற்காக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பஸ்கா பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்தார். அதை நினைவு கூறுகிற நாட்கள் தான் இந்த நாட்கள். ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று வாழுகிற வாழ்க்கை அல்லங்க. ஹல்லேலூயா. ஏனோ தானோ என்று இந்த உலகத்தின் போக்குகளை வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் நானும் அழைக்கப்படவில்லை. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியானுடைய பாதுகாவலுக்குள்ளாய் இருக்கும்படியான ஒரு மேன்மையான வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஒரு நாள் இந்த உலகத்தின் இச்சைகளுக்காகவோ இந்த உலகத்தின் காரியங்களுக்காகவோ அவ்வளோ பெரிய மேன்மை இழந்து விடாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேகர் இந்த இரத்த தெளிப்புல வந்தவங்க. நான் இந்த 3 வருடம் இந்தியாவில் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்களை என்கவுண்டர்ட். என் ஒய்ஃப் சொன்னாங்க, இதுக்காக தான் ஆண்டவர் உங்களை இந்தியா கொண்டு வந்திருக்கார் போல. நிறைய பேர் நான் இரத்த தெளிப்புல வந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன்னு சொன்ன எத்தனையோ பேர் வழி விலகி போயிட்டாங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நம்ம சபையிலுக்கு ஒருத்தர் அப்படி ஆயிடக்கூடாது. நம்ம சபையிலுக்கு ஒருத்தர் அப்படி ஆயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் வரும்போது இவர்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க, ஹல்லேலூயா, உங்கள் ஒவ்வொருவரையும் பார்க்க தேவன் எனக்கு கிருபை செய்யணும். ஹல்லேலூயா. ஏன்னா பவுல் சொல்கிறாரு, நீங்கள் தான் எங்களுடைய மகிமையின் கிரீடமாக இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் எங்களோட மகிமையின் கிரீடமாக இருக்கிறீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பிள்ளை செல்வங்களாக இருக்கிறீங்க. உங்களை யாரையும் நாங்கள் இழந்து போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நீங்கள் யாரும் ஆண்டோட வருகையில் அந்த பரலோக ராஜ்யத்தில் உங்களை நாங்கள் இழந்து விடக்கூடாது என்று நினைக்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் சொல்கிறேன், இந்த மேன்மையான அழைப்பை, இந்த மேன்மையான வாழ்வை, இந்த பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வை, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து எனக்காய் பலியாக்கப்பட்டிருக்கார், அவருக்காக பரிசுத்தமாய் வாழ்வேன் என்கிற அந்த வாழ்க்கையை ஒரு நாள் இழந்துடாதீங்க. ஒரு நாள் இழந்துடாதீங்க. ஹல்லேலூயா. எடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே நன்றி ராஜ், எனக்காய் நீர் பலியானீர். ஆண்டவரே எனக்காய் நீர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் பலியானீர். ஆண்டவரே இந்த நாட்கள், இந்த கல்வாரி சிநேகத்தை ஆண்டவரே நினைக்கிற நாட்கள் அப்பா. நன்றி தகப்பனே. ஒரு நாளும் பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் என்னை வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லி. ஹல்லேலூயா.